கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். இதனுடைய சாராம்சங்கள் எதன் அடிப்படையிலே நடைபெறுகிறது என்றால் 1916 வரையிலான வாட்சிட்டவரின் சகோதரர் ரசல் அவர்களின் எழுத்துக்கள் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு இந்த மாநாடு நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்கள். வணக்கம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போதும் நாம் தேவ செய்திக்குள்ளாக கலந்து கொள்ள இருக்கிறோம். தேவ செய்தியை நம் மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரர் ஜெரோம் அவர்கள் நமக்காக தர இருக்கிறார்கள். அதற்காக இன்றைய நாளுக்குரிய இந்த ஒரு கன்வென்ஷனுக்குரிய ஒரு ஆதாரமான வேத பகுதியை நம்ம வாசிச்சுட்டு பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த கன்வென்ஷனுக்குரிய ஒரு மூல வசனமாக நம்ம வைத்திருக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாருங்க, அப்ப இன்றைய நாளில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் அடிப்படையில் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் அப்படிங்கிற இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நமக்கு சத்திய தூது கொடுக்கும்படியாக பெங்களூர் பட்டணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் ஜெரோம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மடிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. தம்பி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய பரிசுத்தவான்களுக்கு இந்த காலை வேளையில் கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் கிருபையும் மற்றும் அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விசேஷமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு இந்த தஞ்சாவூர் இடத்துல நமக்கு 2 நாள் மாநாடு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது கூட பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலியமாக நாம் நன்றி ஏறெடுத்துக் கொள்கிறோம். மற்றும் பெங்களூரில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் மற்றும் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு காலப்பகுதி இல்லைங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கொடிய காலத்தில் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன விசுவாசிக்கலாம்னு சொல்லும் போது இந்த மாநாட்டோட தீம் இல்லைங்களா, மாம்ச சிந்தை மற்றும் ஆவிக்குரிய சிந்தைன்ற ஒரு தலைப்பை சகோதரர்கள் வைத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த நாளில் கூட நம்ம பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்காது, அநேக ஆலோசனைகள் உள்ள பாடங்கள் இருக்கும். இப்போ மாமிசக்கூற சிந்தைன்னு சொல்லும் போது, ஆவிக்குரிய சிந்தைன்னு சொல்லும் போது, இதுக்கு ஒரே அதிகாரத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா பதில் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து 22 மட்டும் பேசி முடிச்சிட்டார் அப்போஸ்தலன் பவுல் இல்லைங்களா. அநேக விஷயங்கள் அவர் எழுதிப்பட்டு முடிச்சுட்டு இருக்கிறாரு. பட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சில பாயிண்ட் தான் அதில் பார்க்க போகிறோம். பட் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட மாமிச சிந்தைகள் நமக்குள்ளே இருக்குது, அந்த மாமிச சிந்தைகளை நம்ம எப்படி ஆவிக்குரிய சிந்தைகள் மூலியமாக அதை மேற்கொள்வதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும், நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி தேவைன்ற இருக்கும். பட் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அநேக நம்முடைய 7ஆம் தூதன் சகோதர ரசூல் எழுத்துக்கள் மூலியமாக, வசனத்தின் ஆதாரத்தின் மூலியமாக நம்ம இந்த பாடத்தை நம்ம கவனிக்க போகிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த பாடத்தை கேட்கணும்னா நமக்கு முதலாவது என்ன தேவை? இங்கே ஒரு சிந்தை தேவை இல்லைங்களா. அந்த சிந்தையோடு போகலாம். மற்றும் இந்த பாடத்தில் நம்ம என்ன கவனிக்க போகிறோன்னா, இந்த ஸ்லைடில் பார்க்கும்போது மனித சிந்தை, இப்போ நமக்குன்னு ஒரு சிந்தை இருக்குது, அந்த சிந்தையை எப்படி ஆவிக்குரிய சிந்தையாக அதை மாற்றுறது, அது ஒரு சில விஷயங்கள் பார்த்து தான் இந்த பாடத்தை முடிக்க போகிறோம். இதுக்கு ஆதார வசனமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் இருக்கின்ற ஒரு விஷயத்தை கூட அப்போஸ்தலன் பவுல் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு. அப்போ இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமே ரோமர் 7ஆம் அதிகாரம் தான். அப்போ ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் எழுதிய ஒரு விஷயத்தை இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு கன்க்ளூட் பண்ணுறாரு. நமக்கெல்லாம் தெரியும், இந்த ரோமர் புஸ்தகன்றது சொல்லும் போது நமக்கு ஒரு கடினமான ஒரு புஸ்தகம் இல்லைங்களா. அவருடைய வார்த்தைகளை அந்த அளவுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இந்த ரோமர் புஸ்தகம் எப்படி எழுதியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கும் கிறிஸ்து வந்த பிறகு இருக்கக்கூடிய ஒரு சம்மதத்தை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, இதில் எழுதியிருக்காருன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த 8ஆம் அதிகாரத்தில் மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம்னு சொல்லும் போது, அப்போ இந்த விஷயம் நான் அர்ப்பணிக்கப்பட்டவராக நமக்கு இது எவ்வளோ முக்கியமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். ஸோ ஏன் இந்த விஷயத்தை இந்த நாளில் கூட நம்ம கவனிக்க போகிறோம்? ஒருவேளை தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சத்தியங்களை இந்த கடைசி காலத்தில் தராருன்னு சொல்லும் போது, நமக்கெல்லாம் தெரியும், நம்ம பேர் சபைகள்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறோம், பிரிக்கப்பட்டு வந்திருக்கோம். பேர் சபைகள் பாபிலோன்ல தான் பிரிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அங்கே மாம்சமாக தான் என்ன பண்ணியிருக்கிறோம், பிரிக்கப்பட்ட வந்திருக்கிறதுனால இன்னும் நம்முடைய ஆவி, நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்பாடுகள் எதுக்கு ஒப்பாகத்தான் இன்னும் இருக்குது? பேர் சபைகள் காரியங்களுக்கு ஒப்பாகத்தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு பூர்ணத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஒரு அழைக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நிலைமைக்குள்ள நம்ம இந்த ஓடத்தை ஓடின்னு இருக்கோம். அப்போ அந்த எப்பொழுதுமே நம்ம அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை புரிய வைக்கிறாருன்னு அநேக நேரத்தில் நம்ம திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, நீங்கள் இந்த ரீப்ரிண்ட் நம்பர் 3265 என்ன சொல்கிறாருன்னா, இதை வாசிங்க சிஸ்டர், தெரியுது இல்லைங்களா, வாசிங்க. இப்போது ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்றும் ராஜபாட ஆசாரிய சபையின் உறுப்பினர்கள் என்றும் தம்மை உணரும் அனைவரின் மனதிலும் சரியான முறையில் இந்த கேள்வி எழ வேண்டும். அப்போ எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, அதாவது ராஜரிக ஊழியத்துக்கு நம்மளை ஆசாரியாக அழைக்கப்பட்ட நமக்கு என்ன சொல்றாருன்னா, அனைவருக்கும் நம்முடைய சிந்தையில இந்த கேள்வி எழுப்பணும்ன்றாருங்க. என்ன கேள்வி எழுப்பணும்ன்றது தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நான் என் தற்போதைய ஆசாரிய பணியை எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறேன், என் அருகில் வாய்ப்பு இருக்கும்போது சகோதரர்களுக்காக என் வாழ்நாளை அர்ப்பணிக்கும் என்று நியமிக்கப்பட்ட பரிகார பணியை நான் மேற்கொள்கிறேனோ இல்லைங்களா. இது புரியுது இல்லைங்களா? நம்ம எதுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோன்னு அந்த ஒரு விஷயத்தை கொண்டு இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த புது சிருஷ்டியாக இருக்கிற நமக்கு முன்ன வைக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வாசிங்க சிஸ்டர். துரதிர்ஷ்டவசமாக பாபிலோனின் பொய் போதனைகளால் வார்த்தையிலும் பழக்கத்திலும் பலர் பணத்தை சம்பாதிப்பதும் மரியாதை பெறுவதும் வசதியை நாடுவதும் மற்றும் தங்களை பாதுகாப்பது மட்டுமே. அங்கே தங்களை பாதுகாப்பு மட்டும் இருக்கு இல்லைங்களா. இதில் இங்கிலீஷில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்தானத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்களா. அவங்களுக்கு இப்போ ஊழியத்தில் வரும்போது நமக்குன்னு ஒரு ஸ்தானம் கிடைச்சிருக்கும். அந்த ஸ்தானத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன வேணும்னு என்ன பண்ணுவாங்க,
செய்வாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க மாம்சரீகமாகத்தான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கீர்கள், இன்னும் நம்முடைய சிந்தை செயல்பாடுகள் இந்த 4 விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா, பண சம்பாதிப்புலையும், மரியாதை பெறுவதிலையும், அதாவது சபையில கனம் பெறுவதிலையும், வசதி நாடுவதும் இல்லைங்களா. ஒரு ஊழியத்தில் வரும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு இருக்கணும். ஆனால் இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு இந்த ஊழியத்தில் ஒருவேளை ஒரு ஸ்பீக்கராக இருக்கலாம், இல்லை ஒரு மூப்பராக இருக்கலாம், வந்த பிறகு எதை நம்ம தேட ஆரம்பிச்சிருன்னு சொல்லி வசதியை நாடுவதும். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்தானம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. இப்போ ஒருவேளை எனக்கு இந்த தஞ்சாவூர் கன்வென்ஷன் இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் நான் உங்கள் முன்னாடி அருமையாக நான் பேசிட்டேன்னா அடுத்த வருஷமே நான் சப்ஜெக்ட் எதிர்பார்ப்பேன். அப்போ என்ன பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை என்ன பண்ணிக்கிறேன் இல்லைங்களா. அப்போ இந்த விஷயத்தை தான் உங்கள் கேள்விக்கு நீங்கள் கொண்டு வந்துருங்கன்றார். என்னதுங்களா, இது உங்கள் மனதில் ஒரு கேள்வியாக இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது லவோதிகா சபையினர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லும் போது, நான் ஐஸ்வர்யன் என்றும் திவ்ய சமப்பணம் என்றும் எனக்கு ஒரு குறைவையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். அப்போ இங்கே குளிரும் இல்லை அனலும் இல்லை என்ற ஒரு கண்டிஷன் தான் எங்கே இருக்குது, நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ளவர்கள் பட்ட மத்தியில் இது இருக்கிறதுனால இங்கே எப்படி ஆயிடுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்தை நமக்கு அநேக சத்தியங்கள் கொடுத்த பிறகு நம்முடைய கண்டிஷன் எப்படின்னா ஒரு திருப்திக்குள்ளே நம்ம வந்துடுவோம் இல்லைங்களா. திருப்திக்குள்ளே வந்த பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு குறைவு இல்லை, நான் சத்தியத்தில் நான் வளர்ந்துட்டேன், ரொம்ப திருப்தி ஆயிட்டேன், நான் இன்னும் யாரையும் சார்ந்து நான் நாட தேவையில்லை, எனக்கு ஊழியம் பண்ண தெரியும், சத்தியம் கிடைச்சிருக்கு. இந்த நிலைமைக்கு நான் லவோதிகா சபை வரத்துனால அது எந்த கண்டிஷன் போயிடும்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த பாபிலோன்ல படிச்சோம் இல்லைங்களா, ஒரு சில 4 குணலட்சணங்கள், அதே கண்டிஷன் எங்க வந்துருமா, நம்ம மத்தியில திருச்சபை பிள்ளைகளாக இருக்கிற நம்ம மத்தியில வருது இருக்கிறதுனால தான் இங்க என்ன சொல்றாருன்னா, மாமிச சிந்தை இப்படியாக இந்த விஷயத்துல வரும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனால தான் நம்ம இந்த தீம் டெஸ்ட் நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த மாமிச சிந்தை மரணமும் ஆவியின் சிந்தையும் ஜீவனமும் சமாதானமும் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இதே அப்போஸ்தலர் இந்த ஸ்டைலில் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறார், அவருடைய ஸ்டைல் என்ன எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 24, 25 அதில் 25 மித்திரம் வாசிங்க சிஸ்டர். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், எந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த மாமிச சிந்தையே, ஒருவேளை இந்த மாமிச சிந்தைக்குள்ளே வரலாம், என்னை நான் பாதுகாத்து கொள்றதுக்கு என்ன பண்ணுறேன், நான் இருக்கிறேன். என்னையே நான் ஒரு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த சப்ஜெக்ட் பேசும்போது இது சபைக்கு மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எப்படி எழுதுறாருன்னா, இது பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்ட அதிகாரம் இருக்கிறதுனால இந்த மாமிச சிந்தை அதிக செயல்பாடுகள் நம்ம மத்தியில தான் காணப்படும். இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படிக்க கர்த்தர் சொன்ன வார்த்தையும் அப்போஸ்தலன் பவுல் 8ஆம் அதிகாரத்துக்கு எழுதிய வார்த்தைகள் ஒரே ஸ்டைல தான் இங்க எழுதியிருக்கிறாங்க. அப்ப மாமிச சிந்தை என்ன தோணும்னா, இந்த ஊழியத்தில் வந்த பிறகு நமக்குன்னு ஒரு ஸ்தானத்தை என்ன பண்ணும், காத்துக்கொள்ளும், நமக்குன்னு ஒரு பாதுகாப்பை காத்துக்கொள்ளும், நமக்குன்னு ஒரு வசதி வாய்ப்புகளை அது காத்துக்கொள்ளும். பட் இப்படியாக நம்ம ஜீவனை நம்ம ரட்சிக்க விரும்புகிறோம்னா அது எழுந்து போய்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப ஏன் இந்த மாமிச சிந்தை மேல தேவன் இப்படியாக அது ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்க்கிறாருன்னு சொல்லும் போது, அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அவ்வளவுதான் சிஸ்டர், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப மாமிச சிந்தையின் ஏன் அதுக்கு மரணம் இருக்குதுன்னா, அது தேவனுக்கு விரோதமான ஒரு பகை. ஏன் அது தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு பார்க்கும்போது, அதே 8ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கலாம், 3ஆம் வசனம் 8:3. அது எப்படி என்றால் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக்கிவிட்டார். இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த விஷயத்தை அப்போஸ்தலன் பவுல் இந்த 8ஆம் அதிகாரத்தில் பேசும்போது 7ஆம் அதிகாரம் கரெக்ட் பண்ணுறார். என்ன கரெக்டுன்னா, மாமிசம் பலவீனமாக இருந்தது. அதற்காக என்ன பண்ணி, ஏன் மாமிசம் பலவீனமாக இருந்துச்சுன்னு சொல்லும் போது, இந்த யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த நியாய பிரமாணம் கொடுக்கும் போது இவங்களால என்ன பண்ண முடியல, இவங்களால அது நிறைவேற்ற முடியல. காரணம், இவங்க அபூர்வ நிலைமையில தான் காணப்படுறாங்க. அந்த விழுந்து போன நிலைமையில காணப்படுறதுனால இந்த நியாய பிரமாணத்தை முழுமையாக அவங்களோட ஜீவனத்தில் அவங்க நிறைவேற்ற முடியாத காரணத்தினால இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நியாய பிரமாணம் பலவீனமா ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது என்னன்னா, அது நியாய பிரமாணம் பரிபூர்ணம் தான், அதை நிறைவேற்றது வண்ணமாக அது நியாய பிரமாணம் அவங்களுக்குள்ள என்ன ஆகல, யூதருக்குள்ள
செயல்படலைன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அதனால தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, அது பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அந்த மாம்சத்துக்கு ஒரு பாவ பலியாக அவர் அனுப்பி இந்த மாம்சத்தை என்ன பண்றாரு, அது பலி செலுத்தி நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா ஆவியினால நம்மளை ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப கர்த்தர் கூட இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 63 கூட சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மாமிசம் ஒண்ணுத்துக்கும் உதவாது இல்லைங்களா. ஏன்னா மாமிசம் அந்த மாமிசத்தினால இவங்க நியாயப்பிரமாணம் நிறைவேற்றணும்னு நினைச்சாங்க. ஆனா அது எதை கொண்டு வந்துச்சு அவங்களுக்கு? பாவமும் மரணமும் தான் கொண்டு வந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு பாவ பரிகாராக அது பலி செலுத்தி இனி இந்த அழைக்கப்பட்டிருக்கிற புது சிருஷ்டியாக நமக்கு இனி நீங்க என்ன பண்ண முடியாது, மாம்சத்துல கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது. அதனால நம்மள ஆவியினால என்ன பண்ணிட்டாரு, ஜெனிப்பிச்சிட்டாரு. இப்ப இந்த ஆவியினால ஜெனிப்பிக்கிறது தான் நம்முடைய புதிய சிந்தை. அதுதான் பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்படுதல் இல்லைங்களா. அதுதான் புதிய சிருஷ்டி. அப்ப நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, மாமிசத்தினால நீங்க ஒரு பொழுதும் பரிபூர்ணம் ஆக முடியாது. ஏன்னா மாமிசம் என்ன இல்லை, ஒன்னுத்துக்கும் உதவாது. அப்ப நம்ம எதுல பரிபூர்ணமாக விரும்புறாருன்னு சொல்லும் போது நம்முடைய சிந்தை. அதுதான் சொல்றாருன்னா, அப்ப மாமிச சிந்தையில நம்ம இன்னும் இருந்தோம்னாக்கா அது மரணத்தை தான் கொண்டு வரும். ஒருவேளை அந்த ஆவிக்குரிய சிந்தையில நம்ம வளரும் போது அது அந்த ஒரு ஜீவனை, அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்வர்களாக நம்ம இருக்குன்ற நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இதை கூட நீங்க 7ஆம் அதிகாரத்துல கூட ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம் இது பைபிள்ல வாசனம் சிஸ்டர். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனிபடுத்தும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக. பாத்தீங்களா, அப்ப நியாய பிரமாணத்தில் தோன்றிய பாவ இச்சைகள் அது என்ன கொடுத்துச்சுங்களா, மரணத்துக்கு ஏதுவாக கனிகளை கொடுத்துச்சு. அதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்றாரு. ஸோ ஆகையால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் அந்த வெளியேற பெற்ற பலி நமக்கு கொடுத்து அந்த மாம்சத்தை என்ன பண்ணிட்டாரு, அவர் அழிச்சிட்டார். அந்த மாம்சத்தை அதுக்காக அந்த பாவ பலியை ஈடுபலியை கொடுத்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, அந்த ஆவிக்குரிய சிந்தையை கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா. அப்பதான் அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோம் இல்லைங்களா. அப்போ மாமிச சிந்தை மரணம்னு சொல்லும் போது அதுக்கு இன்னும் தெளிவாக அதே அதிகாரத்தில் ரோமர் 8:13 என்ன சொல்றாருன்னா, மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பெறுகள் என்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்க கவனிக்கிறோம். ஸோ அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், இனிதான் இப்போ பாடம் இன்ட்ரடக்ஷன் நமக்குள்ள வந்துட்டோம். எதுக்கு மாமிசம் மரணத்தை அவர் சொன்னாரு, ஏன் ஆவிக்குரிய ஒரு விஷயம் அது ஜீவனுக்கு கொண்டு போகின்ற ஒரு முன்னுரையை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இங்க மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின் செயல்களால் சரீரத்தின் செயல்களால் அழித்தால் பிழைப்பீர்கள். இப்போ ஒரு மாமிச செயல் நம்ம செய்யணும்னாக்கா நமக்கு என்ன தேவை, ஒரு ஆவியின் காரியங்கள் செய்யணும்னா நமக்கு என்ன தேவை இல்லைங்களா. இப்போ ஒரு பசி எடுக்குதுன்னா நம்மளுக்கு என்ன தேவை, சரி போய் ஒரு கடையில் ஒரு ஹோட்டலில் ஒரு சாப்பாடு சாப்பிடணும், நமக்கு என்ன தேவை, பசி எடுக்கணும். அந்த பசி எங்கே தூண்டும், சிந்தையில தூண்டும் இல்லைங்களா. அப்போ அதே போல தான் மாமிசத்தின் காரியத்தை செய்யும் போதும் சிந்தையில தூண்டும், ஆவிக்குரிய காரியங்களை செய்யும் போதும். அப்போ என்ன இங்கே கொண்டு வராருன்னா, ரொம்ப இதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை கருப்பான். அப்ப இந்த மாமிச சிந்தை நமக்குள்ள செயல்பாடுகளுக்குள்ள வருதுன்னு சொல்லும் போது அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், எது முக்கியம் அந்த இடத்துல, கிரியை. அது கடைசி, அது ஒரு ரிசல்ட் தான் கிரியை. அப்ப நம்ம என்ன விதையை விதைக்கிறோமோ அதோட முடிவு தான் என்ன இருக்குதுங்களா, மரணம். அதுதான் கிரியை, அதுதான் நம்மளோட மரணம். அப்ப இங்க ரொம்ப முக்கியமாக என்ன சொல்றாரு, அப்ப மாமிச சிந்தையிலையும் இந்த ஆவிக்குரிய சிந்தையிலும் வளரணும்னு சொல்லும் போது முக்கியமானது இங்க எது காணப்படுதுன்னா, எதை விதைக்கிறோம். எதை விதைச்சாதான் அதை நாம் மறுப்போம். அதை தான் இங்க முக்கியத்துவப்படுத்துறாரு. அப்ப இது அருமையான ஒரு கவிஞன் கூட இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த சிந்தனை இல்லைங்களா, ஒரு சிந்தனையை விதையுங்கள், அந்த சிந்தனையை விதைக்கும் போது அது ஒரு நோக்கமாய் மாறும், அந்த நோக்கம் ஒரு செயலாக மாறும், அந்த செயல் ஒரு போக்காக மாறும், அந்த போக்கு ஒரு பழக்கமாக மாறும், அந்த பழக்கம் ஒரு குணலட்சணம் மாறும், அந்த குணம் நம்முடைய விதின்னு சொல்லும் போது அதுதான் நம்முடைய முடிவு
அப்போ நீங்கள் எந்த சிந்தையை விதிக்கிறீங்களோ அதுதான் நம்முடைய ரிசல்ட் இல்லைங்களா? அப்போ மாம்சத்துக்கு பிழைப்பது என்பது நம்முடைய சிந்தை, ஒரு சிந்தையை விதைச்சா தான் அந்த பிழைக்கிறதுக்கு நம்ம போக முடியும். அதே போல தான் ஆவிக்குரிய விஷயத்திலையும் நம்ம ஆவிக்குரிய விஷயத்திலையும் ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை செய்து வந்து 2-3 வருஷத்துல நம்ம கண்டிப்பாக வளர்ந்துட முடியாது. அதுக்கு என்ன என்று அந்த விதையை நம்ம விதைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இங்கே மாமிச விதைனா எது, ஆவிக்குரிய விதைனா எது? அப்போ மாமிச காரியங்கள்னா எது, ஆவிக்குரிய காரியங்கள்னா எது என்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? சிந்தையில் தெளிவாக இருக்கிறீங்களா? அப்போ மாம்சத்தின் காரியங்கள்னா எது? சரி, அப்படி போகணும். மாம்சத்தின் படி வாழ்றதுனா எது? கரெக்ட். ஒரே வார்த்தையில் நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்கு 66 புஸ்தகமே நமக்கு தேவைப்படாது. சகோதரோட ரைட்டிங்ஸு கொஞ்சம் நம்ம யார் வேத மாணவர்கள் வந்து, ஏன்னா அந்த உலகத்துக்கும் உலக கிறிஸ்தவர்களுக்கும் வேதவார்களுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்களும் வசனத்தை பேசுகிறாங்க, அவங்கள்ட்டையும் கொஞ்சம் சத்தியங்கள் இருக்குது. வேத மாணவர்களும் வசனத்தை பேசுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம். என்ன வித்தியாசம் இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட அர்ப்பணிப்பு இல்லை. ஆனால் அவங்க நல்லவர்கள், நம்மக்கிட்ட அர்ப்பணிப்பு தேவை இல்லைங்களா? இதுதான் வித்தியாசம். அப்போ வேதமானவர்கள் சொல்லும் போது இந்த மாமிசத்தின் விதை, மாமிசத்தின் கிரியைகள் சொல்லும் போது இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் இது எப்படி நம்முடைய கண் முன்னாடி அதை கொண்டு வரலாம், இல்லை ஒருவேளை இது நமக்குள்ளே விதைக்கப்பட்டாக கூட இருக்கலான்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, அப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படியானால் ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், மாமிசத்தின்படி வாழ்வது என்றால் என்ன இல்லைங்களா? அதை வாசிக்கலாம் பாருங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 1748 மற்றும் 5807 இது ரெண்டில் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. வாசிங்க சிஸ்டர். மாம்சத்தின்படி வாழ்வது என்பது மனித மனம் மற்றும் மனித உடலின் நியாயமான ஆசைகளை கூட திருப்திப்படுத்த வாழ்வதாகும். ரொம்ப எளிமையாக என்ன புரிய வைக்கிறார்னா, மாமிசத்தின் சிந்தை இல்லை, மாமிசத்தின் பிரகாரம் வாழ்வது என்பது மனுஷனுக்கு எது நியாயமாக தோன்றுதோ, மனுஷனுக்கு எது இந்த பூமியில வாழ்றதுக்கு எது உரிமையாக இருக்குதோ, இதை பலி செலுத்துறது தான் என்னவா இருக்கணும், ஒரு புது சிருஷ்டி இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஆசைகளை ஒருவேளை நமக்கு எனக்கு இது உரிமை, ஆனால் தப்பு இல்லை பாருங்க, எனக்கு இந்த மனிதனுக்கு ஒரு நியாயமான உரிமைகள் இந்த பூமியில் இருக்கு, இதை பண்றதுனால அது என்ன இல்லை, பாவம் அல்ல இல்லைங்களா? இப்போ ஒரு விஷயம், நான் இப்போ போய் ஒரு டிவி வாங்குறேன், ரொம்ப சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லிட்டேன்னா, பெரிய எக்ஸாம்பிள் வர மாட்டேன் இந்த நேரத்தில். சரி, ஏதோ ஒரு எனக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, சரி இப்படி சொல்லலாம், என்கிட்ட ஏற்கனவே ஒரு கார் இருக்கு ஓட்டுறதுக்கு, இன்னொரு கார ஒரு ஆசை இருக்கு, அந்த கார் வாங்குறது பாவமா? ஒருவேளை வீடை சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களோ? பாவம் இல்லை, அது என்னோட தேவை, எனக்கு ஒரு உரிமை இருக்கு, எனக்கு ஒரு ஆசை. ஆனா இதை பலி செலுத்திட்டு சொல்லு, தேவைக்கு மிஞ்சிந்து இல்லைங்களா? அப்ப நியாயமான ஆசைகளை கூட திருப்திப்படுத்தி வாழ்றது என்ன சொல்றாருன்னா, மாமிசத்தின் பிரகாரம் வாழ்வு. ஸோ அதை இன்னும் அருமையாக அந்த விளக்கம் என்ன சொல்றாருன்னா, அது விழுந்த மனித இயல்பின் விருப்பங்கள் மற்றும் ஏக்கங்களை பின்பற்றி வாழ்வது, அல்லது அவற்றுக்கு இணங்கி வாழ்வது, அவற்றை திருப்திப்படுத்துவது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப என்ன பண்றாருன்னா, அதே நேரத்தில் சபைக்கு ரொம்ப எச்சரிக்கையான ஒரு விஷயம். ஒரு திருப்தி, எல்லாத்துலேயும் ஒரு திருப்தி அடைந்த ஒரு நிலைமை இன்னைக்கு கடைசி கால லவோதிக்கா சபையில் அது வந்துடும், அது வந்தாச்சு, அது நம்ம மத்தியில் அது நடந்து கொண்டிருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி திருப்திக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம மாம்ச சிந்தையை விதைச்சிட்டு இருக்கிறோம், மாம்ச சிந்தையை விதைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, அப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் நம்முடைய நியாயமான உரிமைகள் இருக்குதுன்ற சிக்கும் போது, ஒரு சில விஷயங்களை இந்த ரீப்ரிண்ட் நம்பர் 2850 என்ன எழுதுறாருன்னா, ஒரு லிஸ்ட்டு போடுறாருங்க. அந்த இந்த பக்கம் இருக்கும் பூமிக்குரிய பொக்கிஷங்கள், நம்முடைய நண்பர்கள், குடும்ப சொந்த பந்தங்கள், அப்புறமா சமுதாயத்தில் ஒரு ஸ்தானம். சமுதாயத்தில் எனக்கு என்ன எப்படி இருக்கணும், ஒரு ஸ்தானம் இல்லைங்களா? இன்னைக்கு சமுதாயம் போயிடுச்சு, சபையில் எனக்கு என்ன இருக்கணும், சபையில் எனக்கு என்ன இருக்கணும், ஒரு ஸ்தானம். சமுதாயத்தில் போய் இன்னைக்கு சபைக்குள்ளே வந்தாச்சு, ஒரு ஸ்தானம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட அலுவலகம், அதாவது என்னோட ஆஃபீஸ், அடுத்தது என்னோட மேட்டிமை, பூமிக்குரிய அன்பு, மற்றும் என்னோட குறிக்கோள், என்னோட நம்பிக்கை,
மனுஷனுக்கு முன்னாடி எனக்கு வரக்கூடிய ஒரு கணம். அது மாத்திரம் சொல்ல, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அதிக சம்பளத்தை கூட இங்கே கொண்டு வர, என்னதுங்களா, சம்பளத்தை கூட இந்த இடத்துல கொண்டு வர இல்லைங்களா. மற்ற எல்லா காரியங்கள் சொல்றாரு. பட் இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள், இந்த காரியங்களை ஒருவேளை இந்த நியாயமான இது உரிமைகள் தான், இதை நம்ம பலி செலுத்தலைன்னா அடுத்தது என்ன ஆகும்னு சொல்றாருன்னு சொல்லும் போது, இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை யாருன்னு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடுவோம். நம்ம மாமிசத்தின் சிந்தையில வாழ்கின்ற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக நம்ம அறிஞ்சுக்குவோன்றாருங்க. அப்ப இந்த மாதிரி நியாயமான உரிமைகள் கூட பலி செலுத்தலன்னு என்னன்னு சொல்லும் போதுனா நமக்குள்ள என்ன வருதுன்றார் பாருங்க. அந்த எல்லோல வேர்ட் ஹைலைட் பண்ணி அது ஒண்டி வாசிக்கிறேன். நன்மையை விட பொறாமை, இல்லைங்க, இது இருக்குதா இல்லையா நம்ம கிட்ட? இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிடுங்க, உடனே பரலோகம் போயிடலாம் சாயந்தரம், இல்லைங்களா. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கலன்னா இந்த உரிமை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வளர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை நமக்கு கொண்டு வரும். அங்கேயே நிக்கிறதுல அந்த விதை. அடுத்தது அந்த கிரீன் கலர் எழுதி அதை படிங்க சிஸ்டர். பாத்தீங்களா, தங்களை நேசிக்கிறவர்களுக்கும் முகஸ்துதி செய்கிறவர்களை மாற்றதான் நம்ம என்ன பண்ணுவோமா, இல்லைங்களா. இப்போ முகஸ்துத்தினா தெரியும் இல்லைங்களா, நமக்கு சொல்லவே வேணாம், நம்மள எக்ஸ்பர்ட் இல்லைங்களா முகஸ்துதி செய்யறதுல, சொல்லவே வேணாம். அப்ப இந்த அளவுக்கு அந்த மாமிச விதை நம்மளை கொண்டு போய் வச்சுட்டுன்றாரு. அப்ப என்ன ஆகுன்னா, கொஞ்சம் நெஞ்ச நன்மைகள் நமக்குள்ள இருக்கும், அந்த நன்மைகளை கூட இப்படிப்பட்ட விதைகள் வளர்ந்து அது கலையாக மாறி அந்த கலை என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண நம்மளோட செதுக்கி அந்த நன்மையான காரியங்கள் கூட நம்ம இடத்துல அது எடுத்துருன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம். ஸோ மன்னிக்கணும், பட் இதை செய்யறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, இங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கு சிஸ்டம் பிரதர், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, மன்னிக்கணும். ஸோ ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன நமக்கு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னு சொல்லும் போது, அப்போ இவ்வளோ லிஸ்ட்டு நம்ம மாமிசத்தின் காரியங்கள் நடைமுறை வாழ்க்கையில் படித்தோம் இல்லைங்களா. ஆனால் இதை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதனால தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு போர் செய்கிற ஒரு விஷயமாக இருக்குது. இது ஒரு யுத்த களம். எப்பொழுதுமே இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் என்ன இருக்குதுங்களா, ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறதுனால அதை நம்ம போர் செஞ்சுனே இருக்கணுன்றாருங்க. ஒருவேளை இந்த யுத்தம் நம்ம கிட்ட நிறுத்திச்சுன்னு சொல்லும் போது இன்னும் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த நிலைமைக்கு போயிடுன்னு எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் அதை கடைசியில் அந்த எல்லோல மாத்திரம் ஹைலைட் பண்ணி அது ஒண்டி வாசிங்க சிஸ்டர். அதே நேரத்தில் மாம்சத்தின் விருப்பம் ஏதோ ஒரு விஷயத்தில் மேலாதிக்கம் பெறலாம். பாருங்க, கொஞ்சம் ஒருவேளை அந்த போர் செய்யறது நிறுத்திட்டோம்னா நம்மை அறியாமல் மாமிசம் என்ன ஆகும்னா ஒரு சில விஷயங்கள் அப்படியே மேலே வரன்றாருங்க. ஆனால் நீங்கள் மேலே இருக்கிற அந்த விஷயத்தை அந்த அதிலே படிக்கும் போது, புதிய சிருஷ்டி பாவத்திற்கு சம்மதிக்க முடியாது, வேண்டுமென்று பாவம் செய்ய முடியாது. இது கரெக்ட், புதிய சிருஷ்டி செய்யாது. ஆனால் சிந்தித்து பாவம் செய்யவும் முடியாது, ஏன்னா இது ஒரு புது சிருஷ்டி இருக்கிறது தான். ஆனால் ஒருவேளை அந்த சோம்பேறி ஒரு கவனக்குறைவு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, அந்த ஒரு போர் நமக்குள்ளே செய்யலைன்னா, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் நம்மை அறியாமல் அந்த மாமிசம் வேலை வந்துடுன்றார். அப்போ மாமிசம் வேலை வந்துச்சுன்னு என்னன்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த மாம்சத்திற்கு அதன் சொந்த ஆசைகளும் கோரிக்கைகளும் உள்ளன, மேலும் அதன் உரிமைகளை மற்றும் சலுகைகளை என்று நினைப்பது வலியுறுத்திற்கான ஒரு நம்பத்தக்க ஒரு வழியை கொண்டுள்ளது. சில நேரங்களில் மாமிசம் இந்த வழிகளில் மிகவும் விடாப்படியாக இருக்கும். எப்படிங்களா, அது வளர்ந்துட்ட பிறகு அதுக்கு இருக்கிற அந்த உரிமைகள் சில சலுகைகள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து அப்படியே நிற்குமா, அது வந்து விடாப்படியா இருக்குமா, அது விடவே விடாது. எனக்கு அது தேவை. அது எப்போ ஒரு புது சிருஷ்டி கவனக்குறியாக இருக்கும் போது, அது ஒரு சோம்பேறி நிலைமையாக இருக்கும் போது, இந்த விதையானது மாமிசத்தின் விதையானது நம்ம படித்தோம் இல்லைங்களா, அந்த உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கலன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்னன்னு பண்ணிடும்னா அது ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். அப்போ அந்த நிலைமைக்கு கொண்டு போனால் இன்னும் நம்மளுடைய நிலைமை எந்த நிலைமைக்கு அது மோசமாகும்னு சொல்லும் போது, அப்போஸ்தலன் பவுல் தீத்துக்கு எழுதும் போது 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூட வாசிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கும்
ஒன்றும் சுத்தம் இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் எப்படி ஆயிடுச்சுங்களா? சுத்தமா இருக்கும். யாருக்கு சொல்றாரு இது? நமக்கு தான் சொல்றாரு. ஏன்னா கீழே சொல்கிறார் பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தவர்களாம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார். ரொம்ப ஒரு எப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடும் அன்புக்குரிய சகோதர சகோதரர். ஆகையால் என்ன சொல்றாருன்னா, நம்ம தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில, விசேஷமாக இந்த புது சிருஷ்டியின் ஊழிய பயணத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய மாமிச விதையை நம்ம எச்சரிக்கையாக கவனித்து அதை எடுக்கலைனாக்கா அது எங்க கொண்டு போயிடும்னா, நான் தேவன் பேரில் தான் சத்தியம் சொல்லுவேன், கிறிஸ்துவின் பேரில் தான் சத்தியம் சொல்லுவேன், தேவனை நான் அறிக்கை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த செயல்முறைகள், என்னோட கிரியைகள் அது அவரை எப்படி இருக்கும், எப்படி கொண்டு போயிடுமா? அது எப்படி கொண்டு போயிடுங்களா? அவரை மறுதலிக்கிற ஒரு நிலைமைக்கு அவரை கொண்டு போயிடுன்றாருங்க. பாருங்க, இது எந்த அளவுக்கு இங்க சகோதரர் ரசல் அவர்கள் இங்க எழுதும்போது சொல்றாரு பாருங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 2516ல இது வாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுவது போல யாருடைய சிந்தை அசுத்தமாகி லட்சியம் அல்லது பெருமை அல்லது சுயநலம் தீய ஆவி ஆகியவற்றால் விஷமடைந்து கடவுளை அறிந்திருப்பதாக கூறுகிறார்களோ, அவர்கள் எப்போதும் போல சில சமயங்களில் உண்மையில் கடவுளை பற்றியும் அவருடைய வார்த்தையை பற்றியும் அதன் விளக்கத்தை பொறுத்தவரை அவர்கள் எவ்வளவு ஞானமுள்ளவர்கள் என்பதையும் பெருமையாக கூறுகிறார்கள். பாத்தீங்களா எந்த நிலைமை கொண்டு போயிடுமா? அருமையான சப்ஜெக்ட் பேசுவாங்க, அருமையான ஊழியத்தை செய்வாங்க, அருமையான விளக்கம் இருக்கும், வசனத்தின் வெளிச்சம் இல்லைங்களா? இதெல்லாமே அவங்க செய்வாங்க. ஆனாலும் அது எப்படின்னாக்கா தங்களே ஞானம் உன்னவர்களாக எண்ணி ஒரு பெருமைக்குள்ள கொண்டு போயிடும் இல்லைங்களா? இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்தை காட்டிலும் அதிகமான ஒரு ஊழியம், அதிகமான ஒரு கூடுகை, அதிகமான ஒரு மீட்டிங்ஸ் யார் போடுறதுக்கு இன்னைக்கு? புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னா. ஆனா அது எந்த நோக்கத்தோட போடுறது தான் ரொம்ப முக்கியம். அது எந்த சிந்தையின் அடிப்படையில் செய்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரன் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதே வாசிச்சு முடிங்க சிஸ்டர். கீழே பெருமை பேசுவதன் மூலமோ அல்லது தொழில் செய்வதன் மூலமோ அல்ல. எனவே யார் தூய மனதுடையவர்கள், நல்ல மனசாட்சியுடையவர்கள், கர்த்தருடன் முழு இணக்கமுள்ளவர்கள் என்பதை நாம் எப்போதும் தீர்மானிக்க முடியாது. பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா, மேல இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள நடக்கும். ஆனா எந்த காரணத்துக்கும் இந்த சகோதரர் இப்படி, இந்த சகோதரி எப்படின்னு என்ன பண்ணிடாங்க, நீங்க தீர்மானிச்சுடாதீங்க. ஒருவேளை அதுவும் என்ன மிஞ்சி இந்த மாம்ச விதைகள் எனக்குள்ள அதிகரிச்சுன்னா, எப்பொழுதும் நான் தீர்மானிப்புகள், அதாவது ஒருத்தர் நியாயம் தீர்க்கிறதுக்குள்ள தான் என்னுடைய மாம்ச சிந்தையை நான் விதிச்சிட்டு இருக்கிறேன் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அடுத்த ஸ்லைடில் கூட சொல்றாரு பாருங்க ஒரு சில விஷயங்கள், அதை வாசிக்கலாம். உலக பிரமாணமானவர்கள் அல்ல, பாவிகள் என்ற அப்போஸ்தலர் இவ்வாறு பேசுகிறதில்லை. பாவிகள் என்று இது பாவிகளுக்காக பேசுவதில்லை. அசுத்த மனசாட்சியை பாவிகளுக்காக பேசுறதில்லை. அது யாருக்கு பேசுறாருன்னா, ஆனால் சத்தியத்தை அனுபவித்தவர்கள், இதய சுத்திகரிப்புக்கான முதல் படியாவது, அதாவது நீதிமானாக்குதலை அனுபவித்தவர்கள். யார் இந்த முதல் படியில வந்திருக்கிறோம்? நம்ம தான் இல்லைங்களா? பரிசுத்தவான்களுக்குள்ள பரிசுத்தவான்கள் நிலைமையில நம்ம வந்திருக்கிறோம். இது நமக்கு எழுதப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்ம பார்க்கலாம். அப்போ ஒருவேளை அந்த மாம்ச சிந்தையை நம்ம தடுக்கலைன்னா அது எங்க கொண்டு போயிடுனா, நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், நான் பெரிய பெரிய பாடங்களும் பெரிய பெரிய விளக்கங்களும் கொடுக்குறேன், ஒரு பிரபலமான ஒரு என்ன சொல்றது ஒரு பேச்சாளராக இருக்கிறேன். ஆனால் அது எங்கே கொண்டு போயிடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்டிமைக்கு கொண்டு போய் அந்த மாமிச சிந்தை கடைசியில் எங்கே கொண்டு போயிடுன்னு பார்க்கும்போது அது மரணத்துக்கு கொண்டு போகும் இல்லைங்களா? அந்த மரணம் என்பது இங்கே கமெண்ட்ரியில் நம்மளுக்கு சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, அது மரணம்ன்றது ஒன்று தான், அது ரெண்டாம் மரணம் புது சிருஷ்டிக்கு நீட்டாங்க. எதுங்களா? அது ரெண்டாம் மரணம் மாத்திரம் தான். மறுபடியும் இந்த புது சிருஷ்டி மறுபடியும் உயிர்த்தெழுதலில் தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்ற என்ன பண்ணாதீங்க. என்ன அது இங்கேயே நமக்கு அந்த ஒரு பரீட்சை போயின்னு இருக்கிறதுனால இந்த சிந்தையிலேயே நம்ம வளர்ந்துட்டு வருதுன்னா அது ரெண்டாம் மரணத்துக்கு அது கொண்டு போயிடுன்றாருங்க. அது நமக்குள்ள எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லும் போது, அந்த அன்பின் சட்டத்தை ஆளும் கொள்கைக்கு அது படிச்சுக்கணும். கண்டினியூஸா அன்பால் நிரப்பப்படுவதற்காக பதிலாக சுயநலம் அதன் மாசுபாட்டுடன் இருதயத்தில் ஆளும் கொள்கையாக திரும்ப பெறப்பட்டது. பாத்தீங்களா? இதெல்லாம் கடைசியில் எங்க கொண்டு போயிடும்? அன்பிலே நம்ம ஆள வேண்டியன்ற வந்திருக்கிறோம். ஆனா அங்க இருதயம் நம்மளுக்கு முன்பாக என்ன ஆயிடும்? ஒரு ஆளுமை தன்மை நம்மளுக்கு கொண்டு வந்துடும். என்னதுங்களா? ஆளுமை தன்மை. ஒரு ஆளுமை தன்மை நமக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னு சொல்லும் போது பாருங்க, இதெல்லாமே பிராக்டிக்கலா
ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை அவர் கொடுக்குறாரு. அது அப்படி வந்த பிறகு அடுத்த சென்டென்ஸ்ல ரொம்ப அருமையா பேசுறாரு. அத்தகைய யாரு நமக்குள்ள உலகத்தின் ஆவி கொண்டு உள்ளனர். மேலும் சில சமயங்களில் உலகம் வெளிப்படுவதை விட அதிக அளவிலான பகைமையுடன் அதை பயன்படுத்துகிறார். பாத்தீங்களா? மேலும் சில சமயங்களில் உலகத்தை காட்டிலும் அதிகமான பகைமை தீமை எங்க காணப்படுதுங்களா? நம்ம கிட்ட தான் காணப்படுது. ரொம்ப எச்சரிக்கையாக சொல்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரர். இது உண்மை, இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில இது நம்ம கவனித்து இருக்கிறன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இவ்வளோ விஷயங்கள் மாம்சத்தின் விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இதுக்கு காரணம் என்ன? காரணம்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் விதையாக இருக்கணும். நமக்கு என்ன காரணம் இருக்கலாம் பாருங்க. இந்த மாமிச சிந்தை நம்ம பார்க்கும்போது உலக காரியங்கள்ல வெளியரங்கமா காரியத்தை நம்ம பார்க்கல, சபைக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் என்ன சொல்றாருன்னா, சில சமயங்களில் இவர்கள் உலகத்தை காட்டிலும் அதிகமான பகைமை கொண்டு உள்ளவர்களான்ட்டார் நம்மள பரிசுத்தவான்கள். எதுக்கு காரணம்? ஏன்? அப்ப அந்த காரணத்தை கண்டுபிடிச்சோம்னா இந்த மாமிச சிந்தையை நம்ம அழைச்சிடலாம். என்னவா இருக்கலாம்? மேட்டிமை வரதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்ல? இல்லைங்களா? ஸோ அடுத்த ஸ்லைடு பாருங்க. என்ன அருமையான சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஊழியத்தில் கதவை வலுக்கட்டாயமாக திறப்பது அல்லது வாய்ப்பை பெறுவது. எது காரணமா? கர்த்தருடைய ஊழியத்தில் வலுக்கட்டாயமாக என்னோட கையில நான் எடுத்துக்கிறது. அந்த வாய்ப்பை நான் என்ன பண்றேன்? எனக்கு வேணும், அது பெறுவதுன்ற ஒரு கண்டிஷன் சபைக்குள்ள வந்தாச்சு. ஏன்னா சபைக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அடிமைத்தனத்தில் இல்லை, சுயாதீனம் இருக்கு. இந்த சுயாதீனத்தின் மூலியமாக என்ன பண்றோம்? கர்த்தருடைய ஊழியத்தை ஒருவேளை கர்த்தர் அதை அனுமதிக்க தாமதிச்சாலும் அதை நம்ம உடனே என்ன பண்ணிடுறாங்க? அந்த கதவை ஒரு பலவந்தமாக ஒரு வலுக்கட்டாயமாக என்ன பண்றோம்? இடிச்சுட்டு நானும் என்ன பண்றேன்? நானும் ஊழியம் பண்றேன், நானும் சப்ஜெக்ட் பேசுறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை போயிருந்தனால தான் அதிகமான மாம்ச சிந்தைகள் எங்க காணப்படுதுன்ற நம்ம பார்க்கிறோம் நம்ம மத்தியில். இது உண்மை இல்லைங்களா? எதுங்களா? கர்த்தருடைய வாய்ப்பை வலுக்கட்டாயமாக நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய கையில எடுத்துக்கொள்வது, அவருக்காக காத்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம இங்க கவனிக்கிறோம். பாருங்க, இது அருமையாக எழுதுறாரு. ரீப்ரிண்ட் நம்பர் 4598 இதை வாசிங்க சிஸ்டர். இருக்குமாயின் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய தொழிலை விட்டு தொகுதி விநியோகிக்கும் வேலைக்கோ அல்லது பயண ஊழிய வேலைக்கோ அல்லது புதிய சபை உருவாக்கும் வேலைக்கோ அல்லது வேறு ஏதோ வேலைக்கோ செல்லும் காரியமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் இதுதான் இருக்குது இல்லைங்களா? ஒரு புதிய சபை ஊழியம் பண்ணோம், ஒரு பயண ஊழியத்தை போய் நம்ம சப்ஜெக்ட் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சில ட்ராக்ஸ் கொடுக்கணும், சில புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். இதுதான் நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இதை குறித்து என்ன சொல்லிட்டாருன்னா, அங்க இந்த ஏதோ ஒரு வேலைக்கு காரியமாக நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா சத்தியம் கிடைச்சிச்சு, நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், இனி நான் என்ன பண்ண மாட்டேன்? சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணணும்? ஊழியம் பண்ணணும். ஏன்னா எனக்கு பின்னாடி வந்தவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு சத்தியத்தில் வளர்ந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த சிந்தை நமக்குள்ள விதைக்கப்படும். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் தான் இக்கதவை திறந்துள்ளாரா என்று நாம் சிந்தித்துக் கொள்வது சரியான காரியமாக இருக்கும். பாருங்களா, இவ்வளோ தாளந்துகள் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியம் கர்த்தர் தான் தெரிந்து வச்சிருக்கிறாரா? இந்த கதவை கர்த்தர் தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும் இல்லைங்களா? அப்ப என்ன கொண்டு வராருன்னா, அப்ப நான் எந்த அளவுக்கு ஒரு ஊழியத்தை நான் விருப்பம் இருந்தாலும், எந்த அளவுக்கு எனக்கு ஞானம், தாளந்துகள், வேதத்தை புரிந்து கொண்டக்கூடிய சத்தியங்கள் எனக்கு இருந்தாலும், கர்த்தர் அதை திருக்கலனா நான் அமைதியாக நான் என்ன பண்ணுமா இருக்கணும். ஒருவேளை அது அது அடுத்த செகண்ட் பேராகிராஃப் படிச்சிருங்க சிஸ்டர். அப்படியே கண்டினியூ. ஒருவேளை இந்த விதத்தில் ஊழியத்துக்கான சிறந்த வாய்ப்பு நமக்கு வருவதையோ, அறுவடை களத்தில் ஊழியம் புரிந்து கொள்வதற்கான பெரிய வாய்ப்பு நமக்கு வருவதையோ, கதவு திறந்திருப்பதையோ நாம் காண்போமானால் பின்னர் நாம் கடிகூர்ந்து உட்பிரவேசித்திட வேண்டும். ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சிச்சு, உங்களுக்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுத்துறாருன்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுங்க? பரவாயில்ல, செய்யுங்க. தொடர்ந்து வாசிங்க. ஒருவேளை திறந்த கதவை நாம் காணவில்லை எனில் அத்தகைய ஊழியத்திற்குள் பிரவேசிக்கத்தக்கதாக சரியான சில கொள்கைகளை மீறியே நாம் கதவை அலவந்தமாய் திறக்கிறவர்களாய் இருப்போம். பாத்தீங்களா? ஒருவேளை வாய்ப்பு
கிடைக்கலன்னு சொல்லும் போது எனக்கு அந்த அமைதி என்ன ஆயிடுச்சுங்களா, இழந்ததுனால நானே என்ன பண்ணிடுறேன்னா பலவந்தமாய் போய் ஊழியத்தை பண்ண போயிடுறேன். புதிய சபைகளை ஆரம்பிக்கிறேன், அநேக புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றேன், அநேக சத்தியங்கள் எல்லா இடத்துலையும் பேசுறேன். ஆனா அதோட முடிவு மரணம். கர்த்தருடைய வேலை நமக்குள்ள, அதாவது கர்த்தர் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்காத பட்சத்தில் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த வலுக்கட்டாயமாக இந்த ஊழியத்துக்குள்ள நம்ம அந்த ஒரு வாய்ப்பை நம்ம பெற்று நம்ம வழிநடத்தும் போது, அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் ஆதி சபைக்கு அவர் எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனங்கள் என்ன சொல்றாருன்னா, அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷமாக்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. பாத்தீங்களா, அந்த ஊழியத்தை வலுக்கட்டாயமாக நான் ஒருவேளை திறந்துட்டேன்னா எனக்குள்ள என்னதான் இருக்கும், அந்த ஒற்றுமை, அந்த ஒன்னஸ், அந்த தெய்வீக அந்த ஒற்றுமை எனக்குள்ள போய் வாக்குவாதங்களும் பொறாமையும் பேதங்களும் எனக்குள்ள இருக்கிறதுனால இன்னும் நான் மாமிசத்தின் பிரகாரம், அதாவது இன்னும் மனுஷன் நடக்கிற பிரகாரமாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் நடந்துட்டு இருக்கிறேன்றாருங்க. அது 4வது வசனத்தோட வாசிங்க சிஸ்டர். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா. பாத்தீங்களா, கொண்டு வந்துட்டார். அப்படியே நம்முடைய வேதமானவரோட கண்டிஷன் என்ன பண்ணிட்டார், முன்னாடி நிக்க வச்சுட்டார். இது ஊழியத்தில் வரக்கூடிய அந்த மாமிசத்தை சிந்தை. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு ஜனங்களாக எண்ணப்படல, ஒரு நூதனமான ஒரு ஜனங்கள், பெக்யூலியர் பீப்புள் என்றார் இல்லைங்களா. ஸோ அப்போ பெக்யூலியர் பீப்புளுக்கு நம்ம முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அன்புக்குரிய சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்ம நம்ம கூட வர விடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், இதில் 2 பாயிண்ட் இருக்குது, ஒரே விஷயத்தை தான் பண்ணுறேன், டைமை மைண்டில் வச்சுக்கினேன். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அர்ப்பணிப்பின் முக்கிய தத்துவத்தை நம்ம ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும், அதாவது ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த அர்ப்பணிப்பு முக்கியத்துவத்தை என்ன பண்ணியிருக்கணுமா, தெரிஞ்சிருக்கணும். என்ன அது அர்ப்பணிப்பின் முக்கியத்துவம் சொல்லும் போது வாசிக்கலாம் சிஸ்டர். சிஸ்டர் அந்த ரெட்ல எழுதியிருக்கு, அதை ஒண்டி வாசிக்கலாம். நாம் ஆரம்பத்தில் வந்தபோது கிறிஸ்துவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதும் அதோடு கூட கண்ணியமான ஒரு நல்ல ஜீவியம் மற்றும் ஒழுக்க வாழ்வு இருந்து சட்டபூர்வமான ஏதாவது ஒரு வழிகளில் உல்லாசமாக வாழ்ந்தாலும் நம் சரீரத்தை நன்கு பராமரிக்கணும். நீங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தில் வரும்போது பழைய காலங்களை விட்டுட்டோம், ஒரு ஒழுக்கமான ஜீவனை நடக்கணும். நான் முன்னாடி ஏதோ ஒரு குடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தவறான காரியத்தில் மாம்சத்தை ஈடுபட்டிருந்தேன், இப்போ நான் சரி பண்ணிக்கணும். அப்புறமா என்ன எழுதுறாருன்னா, சண்டே மீட்டிங்ஸில் கலந்துக்கணும், மற்ற இடைநாள் மீட்டிங்கில் எழுதிக்கணும். இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பண்ணிருக்கிறேன். இதுதான் என்னோட அர்ப்பணிப்பு வாழ்வாக நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அதில் கண்டினியூ பண்ணுவேன் சிஸ்டர். பாத்தீங்களா, இப்ப மட்டும் பண்ணிட்டு இருக்கிற எல்லா புது சிருஷ்டியின் நம்முடைய சபையின் காரியங்களே நம்ம செஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இதெல்லாமே பண்ணாதவர்கள் யாருங்களா, 1,44,000 பேர்ல சபை வகுப்பாரா வர மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இது தேவனுடைய திட்டத்திலேயே இல்லைன்ட்டு. அப்ப இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற காரியங்கள் இல்லைங்களா, இதெல்லாமே ஒரு வழிபோக்கு தான், வழியில அப்படியே போயிடும். ஆனா இது எங்க கொண்டு போவாது, நம்மளுக்கு அந்த முக்கியமாக அந்த பலியின் வாழ்க்கைக்குள்ள நம்ம உள்ள அந்த தெய்வீக சுபாவத்துக்கு நம்ம கொண்டு போவாது இல்லைங்களா. அப்ப இதெல்லாமே ஒரு வழிபோக்கு தான். ஆனா என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இதுதான் நம்மளை எங்க கொண்டு போயிடுமா, சபை வாய்ப்பு கொண்டு போயிடும். ஆனா என்ன எழுதுறாருன்னா, அது தேவனுடைய திட்டத்திலேயே இல்லைன்னு எழுதிட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளவு வருஷமா. அப்ப என்ன அடுத்தது கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர் கீழே. இதை செய்யாத அனைவரும் இழந்து போனவர்கள் என்றும் இதனால் அவர்களுக்கு எதிர்காலத்தின் நம்பிக்கை இல்லை என்றும் கருதினோம். ஆனால் இது ஒருபோதும் தேவ திட்டமாகாது. அவசியம் தான், இதை நீங்க தேவ திட்டம் எடுத்து எண்ணித்திருக்காதீங்க. அப்ப தேவ திட்டமானது என்னது, அடுத்து கண்டினியூ. இதை தற்போது நாம் நன்கு கற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் சபை மனித சுபாவத்தையும் அதன் ஆர்வங்களையும் அழிப்பதன் மூலம், சிம்பிளா சொல்லிட்டாருங்க, கிறிஸ்துவின் சபை நம்முடைய மனித சுபாவத்தையும் நமக்கு இருக்கிற ஆர்வங்களையும், அதாவது இன்ட்ரெஸ்ட், இதை அழிப்பதன் மூலியமாகத்தான் நம்ம என்ன பண்ண முடியுமா, அந்த தெய்வீக சுபாவத்தை அடைய முடியும்.
இல்லைன்னா இப்படியே இன்னும் 20-30 வருஷம் ஆனாலும் என்ன தான் பண்ணலாம்? இதே கன்வென்ஷன், இதே மீட்டிங்ஸ், அங்கங்கே போய் சப்ஜெக்ட் பேசுறது, இதே ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ சபை என்ன ஆகாது? சபை போயிட்டு இருக்கோம், அது நமக்கு அறிய முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு இது தேவை, ஆனால் இங்கே நில்லிடாதீங்க. உங்களுடைய சுபாவங்களுடைய அந்த என்ன சொல்றாருங்க, நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய ஆர்வங்களையும், அதாவது இந்த மனித சுபாவத்தின் ஆசைகளையும் அழிப்பதன் மூலியமாகத்தான் நம்ம எதை பெற முடியுமா இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதரர், இந்த புரிதல், இந்த அர்ப்பணிப்பு முக்கியத்துவத்தை நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நமக்கு இந்த மாம்ச விதையை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை மேற்கொள்ளலான்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம இங்கே கவனிக்கிறோம் சரிங்களா? ஸோ ஆனாலும் இவ்வளோ விஷயங்கள் பேசின பிறகு கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு 2 ஸ்லைட் ஸ்லிப் பண்ணிடுறேன், டைம் ஆயிடுச்சுங்க, அதான் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு. ஒரே ஒரு ஸோ ஒன்று வந்து நம்முடைய இந்த ஊழியத்தில் வரும்போது நம்ம அந்த அர்ப்பணிப்பு முக்கியத்துவம் தெரிஞ்சுன்னு இல்லைங்களா? அதே போல் நம்முடைய ஊழியத்தின் நோக்கம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். இந்த விஷயத்தை கூட நம்ம வாசிச்சு அடுத்த பாடத்துக்குள்ள நம்ம போயிடலாம். வாசிங்க சிஸ்டர். அதாவது என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், இதுக்கு கூடுதலாக ஒரு பாதையை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஊழியம் அதுதான். என்ன? இன்னும் அபூர்வமாக இருந்தாலும் உயர்ந்த மற்றும் உன்னதமான பூமிக்குரிய வாழ்க்கையை மட்டுமல்ல, மனித குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் மாம்சத்தின் பரம்பரை பலவீனங்களுக்கு எதிராக பாடுபடும் திருச்சபைக்கும் ஒரு பெரிய அனுதாபத்தை கொடுக்க வேண்டும். ரொம்ப சிம்பிளா எளிமையா சொல்லிட்டாரு. அர்ப்பணிப்பு நீங்க செய்யுங்க, அந்த மனித சுபாவத்தை நீங்க அழிச்சிங்க, அப்பதான் தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் அது கூட நீங்க என்ன பண்ணுங்க, பூலோகத்தில் இருக்கிற மனித குடும்பங்களையும் சரி, சபையில் இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரியும் சரி, இன்னும் நம்ம எந்த கண்டிஷன்ல தான் இருக்கிறோம்? அபூர்ண நிலைமையில தான் இருக்கிறோம். இவங்க மேல அனுதாப காட்ட பழகிக்குங்கன்றாரு. என்னதுங்களா? ஒருவேளை இந்த அனுதாபத்தை நம்ம காட்டி பழகிட்டோம்னா நமக்குள்ள பிரிவினை இருக்குமா? மாம்சத்தை வெதிக்க முடியுமா? அப்ப எது குறையுது? எல்லாமே நம்ம பண்றோம், தேவனுடைய லிஸ்ட்ல இல்லாத விஷயங்கள்லாம் பண்றோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதைதான் நம்ம 1 தீமோத்தேயு 2:4 சொல்றாரு இல்லைங்களா? அப்ப தேவனுடைய சித்தம் என்ன இருந்திருக்குன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தின் அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லும் போது, இந்த நோக்கம் தான், இந்த அனுதாபம் தான் இந்த மனுக்குலத்தின் மேல மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பூலோகத்தில் இருக்கிற புது சிருஷ்டிகள் மேல இருக்கு நம்ம காட்டக்கூடிய ஒரு அனுதாபமா இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய ராஜ்யத்தில், அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில், அந்த உயிர்த்தெழுதல்ல வரும்போது அவங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வேலையாகத்தான் நம்ம போன்றோம் இல்லைங்க. நம்ம ஓடி நிற்கிற ஓட்டம் கூட எதுதான், எதை சம்மந்தப்பட்டிருந்தான்? நம்ம ரட்சிக்கப்பட்டாதான் அந்த உயிர்த்தெழுதல்ல வர முடியும். அந்த ஒரு மாபெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால அந்த அனுதாபத்தை நீங்க காட்டுவீங்க கண்டிப்பா, அது எந்த மாற்றம் இல்லை. அந்த அனுதாபத்தை இங்க சபை மத்தியில காட்டி பழகிக்குங்கன்றாரு. அப்ப இந்த அனுதாபம் குறைபாடு லவோதிக்கா சபையில இருக்கும். காரணம், மாம்ச விதை, அது சிந்தை, அது வளர்ந்துருன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வந்து இந்த மாம்ச அப்போ எப்படி தான் இந்த மாம்ச சிந்தையை நம்ம ஜெயிக்கலாம்? ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் இல்லைங்களா? இந்த மாம்ச சிந்தையை எப்படி தான் நம்ம ஜெயிக்கலாம், அப்படி எப்படி இந்த அர்ப்பணிப்புக்கு வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டு பார்க்கலான்னு சொல்லும் போது, நமக்கு பேதுருல கூட நம்மளுக்கு வசனம் சொல்லும் போது 1 பேதுரு 1 13 கூட வாசிங்க சிஸ்டர். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட போதுங்க சிஸ்டர். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மாமிச சிந்தையை நீங்க ஜெயிக்கணும்னா நம்ம மனதின் அறையை என்ன பண்ணணுமா? கட்டிக்கொள்ளணும். ஏன் மனத அறையை கட்டிக்கொள்ளணுன்றாரு இந்த இடத்துல? அந்த படமே பதில் சொல்லும். நம்ம மனது எப்படிங்களா? ஒரு இடத்துல உட்காராது, கொருந்து மாதிரி என்ன பண்ணுமா? எகிரினே இருக்கும். உங்களை சொல்ல படத்தில் இருக்கிறத என்ன சேர்த்து இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன சொல்ற, அதுக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கை பண்றாரு. ரோமர் 12:2 என்ன எச்சரிக்கை பண்றாருன்னா, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாக்கிறதுனால மறுரூபம் ஆக்குங்கள் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இருக்கிறோம். எப்போ? மனதை கட்டாத போது. அப்போ இங்கே மனதை கட்ட சொல்றாருன்னு சொல்லும் போது, அப்போ எப்படி மனதை கட்ட முடியும் என்ற ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கும்போது, ஒரு சில விஷயங்களை பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாம். என்ன கொடுத்துட்டு வர்றாருன்னா, நம்மளோட மூளையை கொண்டு வந்துடும் நம்ம முன்னாடி இல்லைங்களா? அப்போ நமக்கு 2 சிந்தை இருக்குதுன்றாரு. ஒன்று வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று வந்து கான்ஷியஸ் மைண்ட். அதாவது ஆழ்ந்த மனசா, ஆழ்ந்த சிந்தை
ஆழ்ந்த சிந்தனை, இன்னொன்று விழிப்பாக இருக்கிற ஒரு சிந்தனை இல்லைங்களா? அப்போ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்றாரு. ஏன்னா நமக்குள்ள ஆழ்ந்த சிந்தனை இருக்கு இல்லைங்களா? இந்த ஆழ்ந்த சிந்தனை வந்து 90% நமக்கு ஒர்க் ஆகும். விழிப்பாக இருக்கிற சிந்தனை எவ்வளோ பர்சன்ட் ஒர்க் ஆகும்? 10% தான். இப்போ இங்கே விழிப்பாக இருக்கிறோமா ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறோமா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்டுக்கு மாத்திரமா இல்லைங்களா? ஏன் கண்டிப்பாக முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னு சொல்லும் போது ஆவரேஜாக ஒரு மனுஷனுக்கு 50,000 70,000 சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கிறோமா நம்ம மனிதனில் இல்லைங்களா? இது ஓடினே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம வந்திருக்கிற பேக்ரவுண்டால் வித்தியாசமான இருக்கிறதுனால இந்த சத்தியத்தில் இன்னும் வளர்றதுக்கு நமக்கு கடினமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆழ்ந்த சிந்தை மற்றும் இந்த விழிப்பாக இருக்கிற சிந்தையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றாருங்க. ஒருவேளை அண்டர்ஸ்டாண்ட் ஏன் பண்ணிக்க சொல்கிறாருன்னு சொல்லும் போது, இந்த ஆழ்ந்த சிந்தை 90% வேலை செய்யுது இல்லைங்களா? இதுக்கு தகவல் சேகரிக்கத்தான் தெரியும் தவிர முடிவெடுக்க தெரியாது இல்லைங்களா? இதுக்கு என்ன தெரியுமா? தகவல் சேகரிக்கும், நல்லதோ கெட்டதோ தகவல் சேகரிக்கும். இந்த 90% இருக்கிற இந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு ஒரு டிவி சீரியல் பார்த்தா, தொடர்ந்து பார்த்தா ஒரு 300 வருஷத்துக்கு பார்த்தா எப்படி இருக்குங்க? தொடர்ந்து ஒரு 300 வருஷத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு இருக்கும். 300 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கோமா. ஆனால் எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். ஆனால் இந்த விழிப்பாக இருக்கிற மனசுக்கு என்ன தெரியுமா? இந்த ஆழ்ந்த சிந்தனை எதுக்கு தகவலை சேகரிச்சிருக்கிறீங்களா, அந்த தகவலை எதை பயன்படுத்தணும் எது பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு விஷயம் எதுக்கு தெரியுமா? விழிப்பாக இருக்கிற சிந்தைக்கு தெரியும்ன்றாருங்க இல்லைங்களா? ஒருவேளை இது ஒன்றுமே இப்போ வந்து ஆழ்ந்த சிந்தனை தவறான தகவலை சேகரிச்சதுனால விழிப்பாக இருக்கிற சிந்தை எதை தான் பயன்படுத்தும்? அதுவும் தகவலான ஒரு விஷயத்தில் வரக்கூடியது தான் அதை பயன்படுத்தும். ஏன்னா எங்கள் சகோதரிங்க என்ன எழுத முடியும்னு சொல்கிறாருன்னா, இந்த ஆழ்ந்த சிந்தை 90% கிட்டத்தட்ட உலக அனைத்து ஜனங்களுக்கும் இந்த ஆழ்ந்த சிந்தனையில் தான் இருப்பாங்க. யார் ஒண்டி இந்த விழிப்பாக இருக்கிற சிந்தனையில் இருப்பாங்கன்னு சொல்லும் போது, விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட், சில ஞானவான்கள், அவங்க தான் வந்து இந்த விழிப்பாக இருக்கிற சிந்தை இருக்குமா. பாருங்கள், இந்த நம்முடைய தலை இருக்கு இல்லைங்களா, இது வந்து விழிப்பாக இருக்கிற சிந்தை யோசிக்கும். இது வந்து ஆழ்ந்த, பெரும்பாலும் ஜனங்கள் யோசிக்கிறது இது தான் 90%. அதனால் இங்கே என்ன தகவலை சேகரிக்கிறோமோ அதுதான் இங்கே விழிப்பாக இருக்கிற சிந்தனையில் நம்ம செய்ய முடியும்ன்றாருங்க. ஒருவேளை இது ஒன்றுக்கு ஒன்று மாறுபாடாக இருந்துச்சுன்னா, யாக்கோபு சொல்கிற மாதிரி, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது வரலீங்களா? 4:1 பைபிளில் வாசிச்சது வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? இது ஒன்றுக்கு ஒன்றுக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா நமக்குள்ள என்ன வந்துடுமா? யுத்தங்களும் சண்டைகளும் இல்லைங்களா? ஒரு போராக இது உள்ள வந்துடும். காரணம் என்ன? 90% எல்லாமே சேகரிக்கத்தெல்லாம் உலக பிரகாரமான காரியம். ஆனால் 10% வந்து நான் சபையில் விழிப்பாக இருக்கிறேன்னா அது கண்டிப்பாக அது ஆகாதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதுக்கு அருமையான ஒரு உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தான். இவங்களை வந்து எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார் இல்லைங்களா? இவங்க எகிப்திலேருந்து எங்கே கொண்டு வந்தார்? கானான் தேசத்துக்கு. ஆனால் இவங்களோட எண்ணம் எங்கே இருந்துச்சு? இவங்க போகக்கூடிய இடம் வந்து கானான் தேசம். ஆனால் இவங்களோட இருதயத்தில் என்ன இருந்துச்சுங்களா? எகிப்து இருந்துச்சு. அப்போ இவங்க ஆழ்ந்த சிந்தையில் அந்த 90% அவங்க எதை தான் நேசிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் சாப்பாடு, எகிப்தில் இருந்த ஒரு விதம், அவங்களுடைய வாழ்க்கையை தான் யோசிக்கிறதுனால அப்போ அந்த கானான் தேசத்துக்கு போகிறது அந்த 10 சிந்தை அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அது விழிப்பாக இல்லாத அங்கே மாறிச்சுன்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அதுக்கு தான் அப்போஸ்தலர் பேதுரு கூட என்ன எழுதுறாருன்னா, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். எப்படி மனதை அறையை கட்டிக்கொள்ளலாம்? நம்ம இப்போ கட்டணுன்றாருங்க நம்முடைய மனதை. எப்படி கட்டலாம்? இல்லைங்களா? இது கட்டுறதுக்கு ரொம்ப முக்கியம். இது கட்டுறதுக்கு ரொம்ப முக்கியம்னா அதிக பிரயாசம், படிப்பு தேவை, ஸ்டடீஸ் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன சொல்லும் போது, 7ஆம் தூதன் மூலியமாக சத்தியத்தின் அநேக வேதாகமத்தின் வெளிச்சத்தின் மூலியம் அநேக சத்தியங்கள் கொடுத்துருக்கிறார். இதை வந்து நம்ம கோர்வையாக படிக்கணுன்றாருங்க. இதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு இதை எப்படி நம்ம விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிடணும்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள் ரீப்ரிண்ட்ஸில் சில பேர் ரீப்ரிண்ட்டை வச்சு கேம் ஆடுறாங்களா இல்லாதுங்களா? சில பேர் ரீப்ரிண்ட்டை வச்சு விளையாட்டு பண்ணுறாங்களா? அவங்களுக்கு அவங்கவுங்க சபைக்கு சூழ்நிலைக்கு ஒரு ரீப்ரிண்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்களா? இங்கே ரீப்ரிண்ட்ல எப்படி சொல்லியாச்சுன்ற அவர் ரீப்ரிண்ட்லேயே அந்த விஷயத்தை அவர் எழுதுறாரு.
இல்லைங்களா? அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கோர்வையாக இது படிக்கும் போது தான் நம்முடைய அறையை சரியாக கட்ட முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்ம பார்க்குறோம். ஏன் இது ஒரு கோர்வையாக கட்டுறோன்னு சொல்லும் போது, இந்த முழு இந்த எழுதியிருக்கிற இந்த 6 வால்யூம்ஸை வந்து எதை சார்ந்ததாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்ம பார்க்கும்போது அது வந்து பாருங்க, கம்ப்ளீட் இந்த 6 வால்யூம் அப்படியே தெய்வீக திட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம், பொருந்தி பார்க்கலாம். அப்போ இது நம்ம மனிதர்கள் இருக்கும்போது தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரர் வாசிக்கலாம் பாருங்க சிஸ்டர். ரீப்ரிண்ட் நம்பர் 3321. மாறாக ஆவிகளுக்கு விதைக்கும் ஒவ்வொரு விதைக்கும் சுயநலம் போன்றவற்றுக்கு எதிரான மாம்சத்தின் ஆசைகளுக்கு எதிர்க்கும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளும், ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளும், நீதி உள்ளவைகள் எவைகளும், கற்புள்ளவைகள் எவைகளும், அன்பு உள்ளவைகள் எவைகளும், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளும், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளில் சிந்தித்துக் கொண்டிருங்கள். இதை சிந்தித்து கொண்டால் போதும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆவிக்குரிய விதையை விதைக்கிறதாம். எப்போ ஆவிக்குரிய விதையை நம்ம விதிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்? எதை நம்ம மேற்கொள்ளலான்றாருங்க? எதை மேற்கொள்ளலாம்? மாம்சத்தின் சிந்தையை மேற்கொள்ளலாம், இல்லைங்களா? இப்போ மாம்சத்தின் சிந்தைக்கு அவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம். ஆவிக்குரிய சிந்தை விதைக்கணும்னா நமக்கு என்ன தேவை? விதை எதுங்க? வசனம், இல்லைங்களா? நம்முடைய ராஜ்யத்தின் புத்திராக கூட விதைச்சிருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தை எப்படி நம்ம கையாளணுன்றாரு ரொம்ப முக்கியமானது, இல்லைங்களா? இப்போ வசனம் நமக்கு தெரியாதுல்ல. நம்ம பேசிக்கிற பாடம் கூட உங்களுக்கு தெரியாதுன்றது இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கன்வென்ஷனால அது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மனதாக இருந்து இதை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தை விதிச்சிருக்கிறோம் நம்ம மனசில், ஏன் செயல்பாட்டுக்குள்ள வரல? அப்போ மாம்ச சிந்தைக்கு ஒரு காரணம் பார்த்தீங்க இல்லைங்களா, ஊழியத்தை வலுக்கட்டாயமாக திருப்புது. அதே போல் ஆவிக்குரிய சிந்தை வசனம் விதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் வசனம் நமக்குள்ள என்ன ஆகல? செயல்பாட்டுக்குள்ள வரல. ஏன்? அப்போ பவுல் சொல்றாரு இல்லைங்களா, உலகத்துக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்களா? ஒத்த விஷயம் தரித்தவர்களா இருக்கிறீங்க. எல்லாமே தெரியுது, ஆனா எப்படி இருக்கிறோமா? அதை நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் போது, நம்ம சபை கூடும்போது என்ன சொல்லுவாருன்னா, நம்மளாம் வந்து மேடை நாடக நடிகர்கள் சபை கூடத்தில் வரும்போது. ஏன்னா அந்த ஒத்த வேஷம் என்று இருக்கு இல்லைங்களா, அது கிரேக்கில் வந்து ஹிப்போக்ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிப்போக்ரைட்ஸ்ன்னு, அந்த ஹிப்போக்ரைட்ஸ்ன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடக நடிகர்கள், இல்லைங்களா? இந்த நாடக நடிகர்களை வந்து தான் அங்கே பேசுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கூடும் போது நம்ம என்ன ஆயிரோம்னா ஒரு நாடக நடிகர்கள் போல ஆயிரும். அப்போ அந்த விதை நமக்குள்ளே விதைச்சிருக்கு, ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம வளரல. காரணம் என்ன? அதான் சொல்லும் போது கர்த்தர் சொன்ன அந்த ஓமையில் அதுக்கு அந்த ஒரு பதிலை சொல்கிறாரு. வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலனை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா, இங்க 2 பாருங்க, உண்மையும் நன்மையான. இப்ப நம்ம நன்மையான இருதயத்தில் இருக்கிறதுனால தான் சத்தியத்தை கேட்கிறோம். ஆனா சத்தியத்தை கேட்கும் போது இங்க என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள கலைகள் இருக்கு, அந்த கலைகளை எடுத்து போட்டாதான் எது உள்ள வரன்ட்டாருங்க? உண்மை. உண்மைன்னா என்ன? இன்னும் நம்ம சொல்ல நேர்மை, இல்லைங்களா? ரொம்ப முக்கியமானது இந்த ஆவிக்குரிய விதைக்கு ரொம்ப முக்கியமானது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நமக்கு இருக்கிற ஒரு உண்மையும் நேர்மையும். இந்த உண்மையும் நேர்மையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரதிபலித்தோம்னா, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அந்த கனிகள், அன்பு, சமாதானம், சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா, லிஸ்ட், அது ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஏன் அந்த கனிகளை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் நம்மளோட வாழ்க்கையில சமாதானமும் அந்த ஜீவனுக்கு போறதுக்கு ஒரு வழி காணப்படலன்னு சொல்லும் போது, சத்தியம் இருக்கு, விதைச்சிருக்கு, ஆனா அந்த விதைச்சிருக்கிற விஷயத்துல உண்மைத்தனம் நம்ம கிட்ட இல்லை, நேர்மைத்தனம் நம்ம கிட்ட இல்லை. இதுதான் நம்ம மத்தியில காணப்படாத ஒரு காரியம் அன்புக்குரிய சகோதரர். இந்த விஷயத்தை நம்ம முயற்சி எடுத்து, இதை ஒரு விடாமுயற்சி எடுத்த நேர்மைத்தனத்தை நம்மளுடைய இருதயத்தில் கொண்டு வந்துட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா எதிர்பார்க்குற கனிகளை நம்ம அடையிறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? ஸோ அப்போ ஒருவேளை நேர்மை இல்லும் போது நமக்கு என்ன ஒரு கேரக்டர் வந்துடும் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை புறங்கூறுதல் கேரக்டர் வந்துடும்ன்றாரு. எதுங்களா? ஒரு தீமையான ஒரு ஊக்கங்கள் மற்றவங்களை பற்றி, இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த நேர்மை நமக்கு தேவை, இல்லைங்களா? அதை கூட நம்ம வாசிச்சு நம்ம முடிக்கல அந்த பாடத்தை. வாசிங்க சிஸ்டர். நிச்சயமாக அவர்கள் நேர்மையாக மாறிவிட்டால் அவர்களுக்கும் நயவஞ்சவர்களுடன் பங்கு இருக்கும். ஏனென்றால் நயவஞ்சவர்கள் நேர்மையற்றவர்கள். பாத்தீங்களா, ஒருவேளை நம்ம நேர்மையாக மாறவிட்டால் நம்மளை யாருக்கு உட்படுத்தி பேசுறாருங்க? நயவஞ்சகர்கள். இங்க நயவஞ்சகர்கள் போட்டிருக்கிறாரு. நம்முடைய பைபிளில் படிக்கும் போது மாயக்காரர்கள் என்றாருங்க, இல்லைங்களா? ஒரு மாயக்காரர்கள், இல்லைங்களா? உள்ள ஒன்று வெளியே ஒன்று இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுற. வாசிங்க தொடர்ந்து. நேர்மையாக நடப்போம் என்ற அறிவுரை
கடவுளின் ஒவ்வொரு உண்மையான சகோதரர்களையும் ஈர்க்கிறது. பண விஷயத்தில் மட்டுமல்ல, அண்டை வீட்டாரை நடத்துவதிலும் திருச்சபையில் சக விசுவாசிகளுடன் பண விஷயத்தில் மாத்திரமல்ல, எப்படி இருக்கணுமா நம்முடைய நேர்மை? தொடர்ந்து அண்டை வீட்டார், அதாவது நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? திருச்சபையில் சக விசுவாசிகளுடன் தொடர்புகளிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் மற்றும் அதாவது தேவனை மற்றும் அவர்களின் விசுவாசத்தின் பற்றிய அவர்களின் ஒப்புதல், அதாவது அந்த நம்ம எந்த வாக்குறுதி எடுத்திருக்கிறோமோ, எந்த விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறோமோ, இதுக்கு நம்ம ஆனஸ்டா இருக்கணும்ன்றார், இதுக்கு நேர்மையாக இருக்கணும்ன்றார். ஆனா இந்த நேர்மை நம்முடைய கடைசி காலத்தில் இது ஈஸியாக தணிஞ்சு போயிடும். மற்ற இந்த நேர்மையை தவிர, இந்த உண்மையை தவிர மற்ற எல்லா குணலட்சணங்களிலும் அநேகர் மத்தியில் நம்ம மத்தியில் காணப்படும் அன்புக்குரிய சகோதர சகோதரின்றார். ஏன்னா நம்முடைய தேவன் நம்முடைய இந்த ஆவிக்குரிய சிந்தையில நம்மளை வளர்க்கறது வெறும் இந்த விதையை மாத்திரம் விதைக்கிறது இல்லை, இங்க நேர்மையும் உண்மையும் தனம் இருந்தாலும் இதன் அடிப்படையில தான் நம்மளை என்ன பண்றாருன்னா நமக்கு டெஸ்ட் வைக்கிறாரு இல்லைங்களா? அதனால தான் அடுத்த வசனம் கூட வாசிங்க, அடுத்த வாசகத்தை வாசிங்க. இது ஒரு குணாதிசயமான சோதனை. மேலும் கடவுளின் தயவை விட மனிதர்களின் தயவை நேசிப்பவர்கள் நேர்மையற்ற முறையில் ஒரு பொய்யை ஒப்புக்கொள்ள அல்லது கூற தயாராக இருப்பார்கள். பாருங்க, இதே இந்த நேர்மையின் வழியாகத்தான் தேவன் நம்மளை சோதிக்கிறார். அப்படியே நம்ம நேர்மையற்றவர்களாக நம்ம வாழ்ந்து இருந்தோம்னா, எவ்வளோ தான் நம்ம கடவுளுக்காக ஊழியம் செய்திருந்தோம்னா, தேவனுக்காக எந்த அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நம்ம செஞ்சு பலி செலுத்தி இருந்தாலும் கூட நம்ம ராஜ்யத்துக்கு எப்படி இருப்போமா, அன்ஃபிட், தகுதியற்றவர்களாக நம்ம இருக்கோன்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக நம்முடைய மனதில் இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர் அப்படியே படிப்படியாக என்ன பண்ணிடுவார்னா நமக்கு பொய்யை அங்கே அனுமதிச்சுடுவார். நம்ம பார்க்கணும். இந்த தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம் இல்லைங்களா? வாசிக்க வேணாம். அந்த பொய்யை எங்க டிசெப்ஷன், அந்த வஞ்சகத்தை நம்ம மத்தியிலே என்ன பண்ணிடுவார்னா அனுமதிச்சுடுவார். அது எப்ப? நேர்மையற்றவர்களாக நம்ம ஜீவிக்கும் போதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்போ ஒன்று அந்த ஆவிக்குரிய ஜீவித்தில் புதுப்பிக்கணும்னு சொல்லும் போது நமக்கு அந்த விதை நேர்மையாகவும் உண்மைத்தனம் இருக்கணும் அந்த வசனத்தின் நிமித்தமாக. அதே நேரத்தில் நமக்காக விசேஷமாக வைக்கப்பட்டிருக்கிற உபதிரவத்தில் நம்ம பங்கு அடையணும் என்றார். ஏன்னா இந்த உபத்திரத்தின் மூலியமாகத்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பூர்ணம் அடையும் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்ம பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் கூட என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சிந்தையை குறித்து பேசும்போது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 கூட வாசிக்கலாம். எங்களுடைய போராளிகள் மாம்சத்தின் தேற்றவர்களாய் இராமல் அறிவுகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் கர்த்தங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா வேண்டியையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய தேவனுக்கு விரோதமாய் வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படுத்தி அதை சிறைப்பிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இல்லைன்னா ஒரு வேளை அது ஏன் நம்மளால முடியலன்னு சொல்லும் போது அந்த உண்மைத்தன்மை நேர்மை நம்ம கிட்ட போயிடுச்சுன்னா நம்ம கிட்ட இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மாம்சம் நான் ஆவிக்குரிய ஜீவித்து பார்க்கலும் அது மேலே வளர்ந்துடுன்றாரு. ஆகையால் தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருன்னா அந்த கலாத்தியருக்கு பேசும்போது எப்படி எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் இல்லைங்களா? ஸோ அப்போ இப்படியாக நம்முடைய அந்த சிந்தை நமக்குள்ள உருவானால் மாத்திரம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த ஒரு மாம்ச சிந்தையை நம்ம மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆகையால் கடைசியில் அவர் எப்படி முடிக்கிறாருன்னா இந்த பாடத்தை எப்படி முடிக்கிறாருன்னா ஒரு விஷயத்த சொல்றாருங்க. எவ்வளோ தான் நம்ம மாம்சத்தை அழிக்க நினைச்சாலும் மாம்சத்தில் பூர்ணப்பட முடியாது. அதனால தான் ஆவிக்குரிய சிந்தையை கொடுத்துருக்கிறார். அந்த இன்டென்ஷன் அப்படி நம்ம இந்த ஊழியத்தை நடத்தக்கூடிய எல்லா விதத்திலையும், இந்த ஊழியத்தில் பங்களித்தல் எல்லா விதத்திலும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கிறது? ஒருவேளை அது பெரிய ஸ்டடியாக பண்ணலாம், எந்த கன்வென்ஷனாக பண்ணலாம், எப்படிப்பட்ட மீட்டிங்காக பண்ணலாம். ஆனால் எந்த நோக்கத்தோட நம்ம பண்ணுறோம் அந்த நோக்கத்தை தான் தேவன் பார்க்குறாருன்னு தவிர இந்த விஷயங்கள் எல்லாமே அது பிரோஜனம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை தான், அந்த சிந்தையை பார்த்து தான் அவர் முடிக்கிறாருன்றத பார்க்குறோம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அந்த முடிவில் எப்படி முடிக்கலாம், அதை எப்படி ஓரளவுக்கு ஜெயிக்கலாம்னு சொல்லும் போது இதை நம்ம வாசித்து முடிக்கலாம் சிஸ்டர். இது இந்த ரெட்டு கலரில் போட்டிருக்கல அங்கிருந்து வாசிச்சுங்க சிஸ்டர். இது எவ்வளவு பயங்கரமான நிலை! கர்த்தருடைய மக்கள் அனைவரும் எவ்வளவு கவனமாக
இல்லைங்களா? தூய இருதயங்கள் மாத்திரம் இல்லை, தூய மனதும் இல்லை. அது கர்த்தருடைய வார்த்தைக்கு இசையாக நம்முடைய நெருக்கத்தை நம்ம கர்த்தர் கூட இருக்கணும். தொடர்ந்து வசனம் சொல்லிட்டாங்க. இந்த நிலையை நம்மை நாமே நியாயத்தீர்ப்பது எது நமக்குள்ள ஆவிக்குரிய சிந்தை இருக்கா, மாமிசக்குரிய சிந்தை இருக்கா, இது எப்படி தான் நம்ம நிதானிக்க முடியும்? நம்மை நாமே நியாயம் தீர்ப்பதின் மூலியமாக தான், இல்லைங்களா? அப்ப நம்மை நாமே நியாயம் தீர்ப்பது கூட இது எப்படி சொல்றாருன்னு சொல்லும் போது வாசிங்க சிஸ்டர். கடவுள் நமக்கு கொடுத்த அன்பின் சட்டத்தால் கண்டிப்பா அடிக்கடி பராமரிக்க முடியும், இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்மை நாமே நிதானித்து கடவுள் கொடுத்திருக்கிற அந்த அன்பின் சட்டத்தின் அடிக்கடி நம்ம என்ன பண்ணோமா, நம்மளே பராமரித்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த மாமிச சிந்தையை நம்ம மேற்கொள்ளுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? ஸோ ஆகையால் இந்த அன்பை நம்ம தொடர்ந்து நம்ம விதைக்கலாம். இப்படியாக ஒரு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். விசேஷமாக இந்த சபையார் பொறுமையோடு கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், இல்லைங்களா? தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டுமாக மனித சிந்தை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்கிற வழிக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்களின் மூலமாக தேவன் நமக்கு கற்பிக்க சில காரியங்களை நாம் பார்த்தோம். அந்த வகையில் நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறிச்சுவா நம்ம அநேக ரெஃபரன்ஸ் மூலமாக பார்த்தோம். இன்னைக்கு அநேக சபைகள் உருவாகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டா கூட நோக்கம் சத்தியமா இருக்கிறவே ஒழிய அது மாம்ச சிந்தனையின் வழி இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரியம் குறிச்சுவா நம்ம தியானிச்சோம். அப்ப இன்னைக்கு நம்ம கூடக்கூடிய ஒவ்வொரு கூடுதலையும் எதற்காக அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, அப்ப இந்த ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வசனத்துக்கு இசைவாக ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள் இன்னும் மாம்சத்துக்குரியதாகவே நம்முடைய நடக்கைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதனுடைய தண்டனை மரணம். ஒருவேளை ஆவிக்குரிய சிந்தைனா பிதாவாகிய தேவன் என்ன சிந்தையை பெற்றிருக்கிறாரோ அப்படிப்பட்ட மைண்ட்ல நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போது அது நமக்கு நீதியும் சமாதானத்தையும்